லூஃபியால அவனோட ஃபுல் பவர் லெவல ஒன் பீஸ் ட்ரெஷரை கண்டுபிடிக்காம ரீச் பண்ண முடியுமா? நிக்கா ஃப்ரூட்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ற கீயா ஒன் பீஸ் இருக்கலாம். அப்படின்னா ஒன் பீஸ் என்ன மாதிரி ட்ரெஷரா இருக்கும்னு இந்த மாதிரி நிறைய தியரிஸை பார்த்துருப்பீங்க. இந்த தியரியும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் அனிவர்ஸ் தமிழ். இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் நிக்கா ஃப்ரூட்டோட அல்டிமேட் பவரை அன்லாக் பண்ற கீனா அது ஒன் பீஸ் ட்ரெஷரா தான் இருக்கணும். இதோட ஐடியாவே ஒன் பீஸ் ட்ரெஷர் சன் ரிலேட்டட் கிரவுன்ன்றது தான். இந்த செலஸ்டியல் கிரவுனை வச்சு சோலார் எனர்ஜியை கன்சியூம் பண்ணி லூஃபியை அல்டிமேட் ஃபார்மான கியர் 6 அச்சீவ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ லூஃபி ஸ்டாமினா லிமிடேஷன்ஸே இல்லாம இன்ஃபினிட் பவரை யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம வேர்ல்டு கவர்மெண்டோட பயத்தையும் எம்டி த்ரோனுக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட்ஸையும் கனெக்ட் பண்ணுது. லூஃபியோட கேரக்டரை ஓரளவுக்கு சன் வூகாங்கை வச்சு இன்ஸ்பயர் ஆகி டிசைன் பண்ணியிருக்காங்க. சன் வூகாங்கோட பவர்ஃபுல்லான கிரவுன் சீ இல்லைன்னா லைஃப் ஃபோர்ஸை அதிகப்படுத்தி யூஸ் பண்றது மூலயமா வெறித்தனமான பவரை கொடுக்கும். அதே மாதிரி தான் லூஃபியோட கியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கார்ல இருக்க ஷிஃப்டிங் கியர்ஸ் மாதிரி ஒரு கியரும் வேற லெவல் ஆஃப் பவரையும் ஸ்பீடையும் தருது. கியர் 1 லூஃபியோட பேஸ் ஃபார்ம், கியர் 2வும் 3யும் ஸ்பீடையும் ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்தும். அதே மாதிரி கியர் 4ல கான்ஸ்டன்டா ஆக்கியை யூஸ் பண்ண லூஃபியோட பீக் பவரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஆனா கியர் 5ல ஆக்கியால பாதுகாத்து நிக்கா ஃப்ரூட்டோட அவேக்கன் ஃபார்மை தக்க வைக்க யூஸ் ஆகுது. ஆனா அல்டிமேட் ஃபார்மான கியர் 6ல லூஃபி சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி அவனோட பவரை டைம் லிமிட்டே இல்லாம மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கிரவுனோட பவரை வேர்ல்டு கவர்மெண்ட் ஏன் த்ரெட்டா கன்சிடர் பண்றாங்கன்னா, ஒருவேளை இமு கிட்ட அந்த கிரீடம் கிடைச்சா அளவில்லாத எனர்ஜி சோர்ஸை வச்சு ஏன்ஷியன்ட் வெப்பனான யுரேனஸ் மாதிரி இருக்க வெப்பன்ஸுக்கு பவர் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்படி நடந்தா வேர்ல்டு கவர்மெண்ட்டை யாராலையுமே தடுக்க முடியாது. ஆனா அதுவே அந்த சன் பவர்டு கிரவுன் லூஃபி கிட்ட கிடைச்சா லூஃபியால நிக்கா ஃபார்ம்லயே எவ்வளவு நேரம் வேணாலும் இருக்க முடியும். அப்படி ஒரு பவரை பார்த்து வேர்ல்டு கவர்மெண்ட்டும் இமுவும் பயந்து தான் ஆகணும். இந்த விஷயத்தை பத்தி மாங்கால நிறைய இன்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ரோசா ஆர்க்ல கைரோஸோட தொப்பில சோல்னு எழுதி இருந்தது ஸ்பானிஷ்ல சன்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாம பிக்மாமோட ப்ரோமத்தியஸ்ல இருந்து பிக்மாம் பேட்டில் மோட் வரைக்கும் சிம்பாலிக்கா சோலார் எனர்ஜியையும் சன் வூகாங்கையும் வச்சிருக்கு. இது கொஞ்சம் நம்புற மாதிரி இருக்காதுதான். இருந்தாலும் ஓடா சென்சே எங்க இன்ட்ட வச்சு ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாருன்னு கெஸ் பண்ணவே முடியாது. அப்படிதான் டேவி பேக் ஃபைட்ல ஃபாக்ஸிக்கு அகேன்ஸ்டா லூஃபி ஆப்ரோவிக்க அவன் தலையில போட்டிருப்பான். ஊசாப்பும் ஜோக்குக்கு லூஃபி அது ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லியிருப்பான். ஆனா இந்த மெட்டபர் ஏன் உண்மையா இருந்து லூஃபிக்கு சன் பவர் கிரவுன் கிடைச்சு அவனோட ட்ரூ பவரை அச்சீவ் பண்ணக்கூடாது. ஒன் பீஸ் சன் வூகாங் மாதிரி ரெட் கலர்ல இருக்க செலஸ்டியல் கிரவுனா இருந்தா இந்த விஷயம் ரெட்லைனோட இம்பார்ட்டன்ஸையும் ஒன் பீஸ் வேர்ல்டையே ஒரு கிரீடத்தை குறிக்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருக்கலாம். இதுக்கு சர்ப்ரைஸா இந்த ரெட் சன் பவர் கிரவுன் இருக்கிற இடத்த காட்டுற ரோட் போனோகிரிஃபும் ரெட் கலர்ல தான் இருக்கு. லூஃபி நிக்கா ஃப்ரூட்டை வச்சு அல்டிமேட் ஃபார்மான கியர் 6 அச்சீவ் பண்ண முடியும்னே வச்சுப்பான். அதுவும் இந்த சன் கிரவுன்ன்ற ஐடியா நிறைய சோர்சஸ் மூலமா இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாம ஒன் பீஸ் ஸ்டோரியே இந்த மாதிரி கிரவுனு எம்டி த்ரோன் எல்லாம் சிம்பாலிக்கா வச்சிருக்கு. இப்போதைக்கு இந்த தியரியோட கனெக்ஷன்ஸ் கிளியரா இல்லைனாலும் சன் பவர் கிரவுனுக்கு எக்ஸாம்பிளா நிறைய மித்தாலஜி இருக்கு. அதுல ஈலியோஸை எடுத்துக்கிட்டா ஈலியோஸ் கிரீக்கை சேர்ந்த சூரியனோட ஏன்ஷியன்ட் டியேட்டி. ஈலியோஸ் பலன்னு மினுக்கிற கொரோனா ரேடியேட்டான்ற கிரீடத்தை போட்டிருப்பாரு. இந்த கிரவுன் ஸ்ட்ரென்த்தையும் சன்லைட்டையும் குறிக்குது. அதே மாதிரி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒன் பீஸ் ஸ்டோரிக்கு ரிலேட்டடா லிபர்ட்டி கிரவுன்ல 7 லேண்ட்ஸ் அண்ட் சீஸோட ஃப்ரீடமை குறிக்கிற 7 ஸ்பைக்ஸ் இருக்கும். இது கூடவே கொரோனான்ற டேர்ம் ஸ்பானிஷ்ல கிரவுனும் சூரியனோட அவுட்டர் லேயர்னு அர்த்தம். இந்த விஷயம் எல்லாமே சோலார் எனர்ஜியோட இருக்க கனெக்ஷனை காட்டுது. இந்த தியரி உண்மையா இருக்கலாம்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, மித்திக்கல் ஜோவன் ஃப்ரூட்ஸ்ல ஒன்னான லூஃபியோட நிக்கா ஃப்ரூட் சிம்பிளா ரியல் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸ் இல்லாம ட்ரீம்ஸையும் மித்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்படி பார்த்தா நிக்கா ஃப்ரூட் மக்களோட கஷ்டமான காலகட்டத்துல ஹீரோ வந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரமாட்டாரான்ற நம்பிக்கையும் ட்ரீமும் தான் நிக்கா ஃப்ரூட்டை உருவாக்குச்சு. அதே மாதிரி மரிஜுவால இருக்க எம்டி த்ரோனுக்கு பின்னாடி இருக்க மீனிங்கையும் இன்னும் டெப்தா கொண்டு போகுது. ஏன்னா ஃப்ரீடம் அண்ட் பவரை ரெப்ரசென்ட் பண்ற கிரவுனான ஒன் பீஸ் இன்னும் வெளியே இருக்க ட்ரூ ரூலர்ஷிப்பை அடைய முடியாதுன்னு இமு நம்பலாம். லூஃபியோட அல்டிமேட் ஃபார்மை எப்படி வேர்ல்டு கவர்மெண்ட்டும் இமுவும் ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன் ஒன் பீஸ் வேர்ல்டு கியர் 6 பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ரியாக்ட் பண்ண போகுதுன்னு கூட தெரியல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அனிமி பார்க்காத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அனிமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா அனிவர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் பிரசாந்த் ஃப்ரம் அனிவர்ஸ் தமிழ்.